TNPSC Group 4 Group 2 எக்ஸாமுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் டெஸ்ட் 1க்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஸ்ட் 1க்கான கொஸ்டின் பேப்பர் காலையிலேயே நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். இன்னும் நீங்கள் அட்டென்ட் பண்ணலன்னா அதுக்கான டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருப்போம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் PDF வந்து காலையிலேயே சென்ட் பண்ணிடுவோம். இந்த டெலகிராம் குரூப்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் கொடுத்திருப்போம். அடுத்து டெஸ்ட் 1க்கான என்னென்ன பாடங்கள் படிக்கணுமோ அதை கொடுத்திருப்போம். இந்த பாடங்களுக்கான புக் மெட்டீரியல்ஸ் கொடுத்திருப்போம். அடுத்தது இந்த பாடங்களுக்கான வீடியோ கிளாஸஸ் கொடுத்திருப்போம். ஸோ நீங்க இதை பார்த்தாலே எல்லா கொஸ்டினுமே நீங்க கவர் பண்ணிடலாம். இப்போ டெஸ்ட் 1க்கு மட்டும் 4 பாடம் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதில் பாருங்க 6th 9th சிந்து சமவெளி நாகரிகம் இதில் 155 வினாக்கள். அடுத்து 11th வரலாறுல 69 வினாக்கள். 11th எத்திக்ஸ்ல வந்து 115 வினாக்கள். இந்த 4 பாடத்துக்குமே வீடியோ கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தது இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் PDF வந்து காலையிலேயே நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இப்போ நீங்கள் ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹரப்பா நாகரிகத்தின் படிநிலைகள் மற்றும் கால அளவுகளை சரியாக பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா, இது மூணுத்துக்குமான கால அளவுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடக்க கால ஹரப்பா வந்து போவாமு 3000 முதல் 2600 மூணாவதா கொடுத்துருக்காங்க. அடுத்தது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா போவாமு 2600 முதல் 1900 இது ஒன்னாவதா கொடுத்துருக்காங்க. பிற்கால ஹரப்பா போவாமு 1900 முதல் 1700 இது ரெண்டாவதா இருக்கு. ஆன்சர் வந்து 3, 1, 2 இதுதான் சரியானது. 3, 1, 2 ஆப்ஷன் வந்து ஏ. தொடக்க கால ஹரப்பா வந்து 3000 2600. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா 2600 1900. அடுத்தது பிற்கால ஹரப்பா 1900 1700. சிந்து சமவெளி நாகரிக பகுதிகளின் எல்லைகள் தொடர்பான தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கு சட்காஜெண்டர் பாகிஸ்தான் ஈரான் எல்லை, வடக்கு ஷார்டுகை ஆப்கானிஸ்தான், கிழக்கு ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம், தெற்கு வந்து காலிபங்கன் ராஜஸ்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கு வந்து சட்காஜெண்டர் பாகிஸ்தான் ஈரான் எல்லை சரிதான். வடக்கு வந்து ஷார்டுகை ஆப்கானிஸ்தான் இதுவும் சரிதான். கிழக்கு ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம் இது சரிதான். தெற்கு வந்து காலிபங்கன் ராஜஸ்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறான இணை. தெற்கு வந்து என்ன வரும்னா தைமாபாத் வரும். தைமாபாத் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா. இதுல என்ன கொடுத்துருக்காங்க காலிபங்கன் ராஜஸ்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. ஹரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு வேளாண்மை முக்கிய ஆதாரமாக விளங்கியது. மேலும் அவர்கள் இரட்டை பயிரிடுதல் முறையை பின்பற்றினார்கள். கூற்று வந்து சரிதான். ஹரப்பா மக்கள் வந்து நிலையாக வாழ்வதற்கு வேளாண்மை முக்கிய ஆதாரமாக விளங்கியது. மேலும் அவர்கள் இரட்டை பயிரிடுதல் முறையை பின்பற்றினார்கள். இது ரொம்ப முக்கியமானது. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. உழுத நிலங்களை குஜராத்தில் உள்ள லோத்தலில் காண முடிகிறது. காரணம் வந்து தவறு. உழுத நிலங்களை குஜராத்தில் உள்ள லோத்தலில் காண முடிகிறது அப்படின்னு கொடுத்துருக்கிறது தவறானது. லோத்தல் வராது, காலிபங்கன் வரும். காலிபங்கன்ல தான் காண முடியும். காலிபங்கன் எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு, குஜராத் வராது. உழுத நிலங்களை ராஜஸ்தானில் உள்ள காலிபங்கனில் காண முடியும். இதுதான் சரியானதா வரும். இல்ல கூற்று சரி. அதுக்கான காரணம் வந்து தவறு. கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. ஹரப்பாவிற்கு வருகை தந்த ஆய்வாளர்கள் மற்றும் ஆண்டுகளை பொறுத்துக. ஹரப்பாவிற்கு வருகை தந்த ஆய்வாளர்கள் மற்றும் ஆண்டுகளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன் எப்போ வந்தார்னா 1826ல். அலெக்சாண்டர் பர்ன்ஸ் 1831ல். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் 1853. REM வீலர் 1940களில். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. சார்லஸ் மேசன் வந்து 1826, அலெக்சாண்டர் பர்ன்ஸ் 1831, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் 1853,
REM வீலர் 1940களில் இந்த சரியானது வந்து ஏ தான் 3, 1, 2, 4. ஹரப்பா மக்களின் கைவினை பொருட்கள் மற்றும் அதன் உற்பத்தி நகரங்களை சரியாக பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கைவினை பொருட்கள் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க, இந்த சைடு வந்து உற்பத்தி நகரங்கள் கொடுத்துருக்காங்க. சங்கு, நாகேஸ்வர், பாலக்கோட். சங்கு வந்து உற்பத்தி நகரங்கள் எங்க இருக்குன்னா நாகேஸ்வர், பாலக்கோட். வைடூரியம், ஷார்டுகை. வைடூரியம் வந்து ஷார்டுகை. கார்னீலியன் லோத்தல். ஸ்டீடைட் அதாவது நுரைக்கல், தெற்கு ராஜஸ்தான். 2, 1, 4, 3 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ 2, 1, 4, 3 ரொம்ப முக்கியமானது. சங்கு வந்து நாகேஸ்வர், பாலக்கோட். வைடூரியம், ஷார்டுகை, கார்னீலியன், லோத்தல். ஸ்டீடைட் நுரைக்கல் வந்து தெற்கு ராஜஸ்தான். பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும் அப்படின்னு கொடுத்து 3 வாக்கியங்கள் கொடுத்திருக்காங்க. ஹரப்பா பண்பாட்டில் குதிரை இல்லை. 2வது, ஹரப்பாவில் மாடுகள் செபு எனப்பட்டன. 3வது, ஹரப்பா மக்கள் இரும்பை அறிந்திருந்தன. இந்த வாக்கியங்கள்ல வந்து எது சரியானது அப்படின்னு பாருங்க. ஹரப்பா பண்பாட்டில் குதிரை வந்து இல்லை தான், 1 சரி. ஹரப்பாவில் மாடுகள் செபு எனப்பட்டன, இல்லை 2 சரிதான். ஹரப்பா மக்கள் இரும்பை அறிந்திருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுல இதுதான் தவறு. ஹரப்பா மக்கள் வந்து இரும்பை அறிந்திருக்கவில்லை, இல்லை அறிந்திருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் 2 வாக்கியங்கள் தான் சரியானது, 1 மற்றும் 2 சரி. ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் மற்றும் பொருட்கள் தொடர்பான மெசபடோமிய கல்வெட்டு குறிப்புகளில் சிந்து பகுதியை குறிக்கும் சொல் மெலுகா. ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் மற்றும் பொருட்கள் தொடர்பான மெசபடோமிய கல்வெட்டு குறிப்புகளில் சிந்து பகுதியை குறிக்கும் சொல் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மெலுகா. கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் மெலுகா என்னும் சொல் தான் சிந்து பகுதியை குறிக்கிறது. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். நகரங்கள் கொடுத்திருக்காங்க, இந்த சைடு வந்து மாநிலங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த சைடு நகரங்கள், இது வந்து மாநிலங்கள் கொடுத்திருக்காங்க. தோலவிரா ராஜஸ்தான், ராகி கர்கி ஹரியானா, காளிபங்கன் குஜராத், சுர்கோட்டடா பஞ்சாப். இதில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோலவிரா ராஜஸ்தான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தோலவிரா வந்து குஜராத் வரும். இப்போ இது வந்து தவறானது தான். அடுத்தது ராகி கர்கி ஹரியானா, இதில் பி தான் சரியானது. ராகி கர்கி ஹரியானா, பி தான் சரியானது. சரியான இணை எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது காளிபங்கன் குஜராத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இல்லை சி தவறானது. காளிபங்கன் வந்து ராஜஸ்தான் வரும், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சுர்கோட்டடா பஞ்சாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சுர்கோட்டா வந்து குஜராத் தான் வரும், இல்லை சரியானது. ராகி கர்கி ஹரியானா. ஹரப்பா அளவீட்டு முறையில் சிறிய எடை அளவீடான 16இன் விகிதம் இன்றைய அளவீட்டில் எத்தனை கிராம் கொள்ளத்தக்கதாக உள்ளது? 16இன் விகிதம் வந்து இன்றைய அளவீட்டில் எத்தனை கிராம் கொள்ளத்தக்கதாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 13.63 கிராமாக உள்ளது, இதுதான் சரியானது. இதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று ஹரப்பா நாகரிகத்தின் பெருங்குளத்தின் சுவர்கள் நீர் புகாதபடி இருப்பதற்காக ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டிருந்தன. இல்லை கூற்று வந்து சரிதான். ஹரப்பா நாகரிகத்தின் பெருங்குளத்தில் வந்து சுவர்களில் நீர் புகாதபடி இருப்பதற்காக ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டிருந்தது. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அக்கட்டுமானத்தின் கழிவுநீர் வடிகால் வசதி இருக்கவில்லை. அந்த கட்டுமானத்தில் வந்து கழிவுநீர் வடிகால் வசதி வந்து இருக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் வந்து தவறு. அந்த கட்டுமானத்தில் வந்து கழிவுநீர் வடிகால் வசதி வந்து இருந்தது தான். அப்போ கூற்று சரிதான், காரணம் வந்து தவறு. கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. சிந்துவெளி எழுத்து முறை குறித்து பின்வருவனவற்றில் தவறான வாக்கியம் எது? சிந்துவெளி எழுத்து முறை குறித்து பின்வருவனவற்றில் தவறான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா எழுத்து முறையை இன்று வரைக்கும் நம்மால் விலக்கிக் கொள்ள முடியவில்லை. 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் 32 குறியீடுகளை கொண்டுள்ளது. பல அறிஞர்கள் இது திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்ததாக கருதுகின்றனர்.
தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஹரப்பா எழுத்து முறையை இன்று வரை நம்மால் விலக்கிக் கொள்ள முடியவில்லை. இது சரிதான். 5000த்திற்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. இது சரிதான். மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் 32 குறியீடுகளை கொண்டுள்ளது. இல்லை, இதுதான் தவறானது. 32 குறியீடுகள் கிடையாது, 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. இதில் 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறான வாக்கியம். அடுத்தது, பல அறிஞர்கள் இது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக கருதுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதான். இல்லை, தவறானது வந்து சி தான் தவறானது. ஹரப்பா மக்களின் மட்பாண்டங்கள் குறித்த சரியான வாக்கியத்தை தேர்வு செய்யவும். இல்லை, சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மட்பாண்டங்கள் அடர் கருப்பும் வெள்ளையும் கலந்த வண்ணம் பூசப்பட்டிருந்தன. மட்பாண்டங்கள் வந்து அடர் கருப்பும் வெள்ளையும் கலந்த வண்ணம் பூசப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மட்பாண்டங்களில் அரச இலைகள், மீன் செதில் போன்ற ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஹரப்பா மக்கள் மட்பாண்டங்களை சுடுவதில்லை. மட்பாண்டங்கள் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தப்படவில்லை. இல்லை, சரியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மட்பாண்டங்கள் வந்து அரச இலைகள், மீன் செதில் போன்ற ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன அப்படின்றது தான் சரியானது. இல்லை, ஏ வந்து ஏன் தவறானதுன்னா, மட்பாண்டங்கள் வந்து அடர் கருப்பும் வெள்ளையும் கலந்த வண்ணம் பூசப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானதான். மட்பாண்டங்கள் வந்து அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் பூசப்பட்டு இருந்தன. இல்லை, கருப்பு வெள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஏ வந்து தவறானது. அதே மாதிரியே ஹரப்பா மக்கள் வந்து மட்பாண்டங்களை சுடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா மக்களின் மட்பாண்டங்கள் வந்து நன்கு சுடப்பட்டவை. இல்லை, சியும் தவறானது தான். மட்பாண்டங்கள் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தப்படவில்லை. இதுவும் தவறு. பயன்படுத்தப்பட்டன. ரோரி செர்ட் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் காணப்படும் ஒரு வகை படிவு பாறையை குறிக்கும். பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் காணப்படும் ஒரு வகை படிவு பாறையை குறிக்கும். இந்த ரோரி செர்ட் வந்து எதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹரப்பா மக்கள் வந்து கத்திகளுக்கும் பிற கருவிகளுக்கும் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. ஹரப்பா மக்கள் வந்து கத்திகளும் பிற கருவிகளும் செய்ய எது பயன்படுத்தப்பட்டதுன்னா ரோரி செர்ட். ஹரப்பா மக்களின் எடைக்கற்கள் மற்றும் அளவீடுகள் குறித்த கூற்றுகள்ல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. எடைக்கற்கள் கனசதுர வடிவத்தில் படிக கல்லில் செய்யப்பட்டிருந்தன. ஒன்று வந்து சரிதான். எடைக்கற்கள் வந்து கனசதுர வடிவத்தில் படிக கல்லில் செய்யப்பட்டிருந்தன. ஒன்று சரிதான். எடையின் விகிதம் மும்மடங்காகும்படி பின்பற்றப்பட்டது. 2 வந்து தவறு. எடையின் விகிதம் வந்து இருமடங்காகும்படி தான் பின்பற்றப்பட்டது. அதாவது 1:2:4:8:16 16 32 இது மாதிரி தான் பின்பற்றப்பட்டது. இதில் வந்து மும்மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, 2வது வந்து தவறானது. 3வது, அவர்கள் இன்றைய அளவீட்டில் 1 இன்ச் 1.75 சென்டிமீட்டராக கொள்ளும் அளவுகோலை பயன்படுத்தினார்கள். இல்லை, 3 வந்து சரிதான். 1 இன்ச் அப்படின்றது என்ன? 1.75 சென்டிமீட்டராக கொள்ளும் அளவுகோலை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, 1 3 சரியானதா, 2வது மட்டும் தவறானது. ஆப்ஷன் வந்து சி, 1 மற்றும் 3 சரி. சிந்து நாகரிகத்தின் முக்கிய கலை படைப்புகள் கண்டெடுக்கப்பட்ட இடங்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மதகுரு சிலை, வேள்வி பீடங்கள், ஹரப்பா ஜாடி. இதை வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களோடு பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மதகுரு சிலை. மதகுரு சிலை வந்து எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மொகஞ்சதாரோல. பெண் சிலை, பெண் சிலையும் மொகஞ்சதாரோல தான் கண்டுபிடிக்கப்பட்டது. வேள்வி பீடங்கள், வேள்வி பீடங்கள் காளிமங்கன். ஹரப்பா ஜாடி ஓமன். ஹரப்பா ஜாடி வந்து ஓமன். இதில் பாருங்க, ஏவும் பியும் ஒரே ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. உங்களை வந்து குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் 4 வந்து நமக்கு தேவையில்லை. ஹரப்பா ஜாடி வந்து ஓமன். அப்போ 3 3 1 2 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ, இதுதான் சரியானது. 3 3 1 2. ஹரப்பாவின் வீழ்ச்சிக்கு காரணங்களாக வரலாற்று ஆசிரியர்களால் கணிக்கப்படும் நிகழ்வுகளில் எது வந்து சேராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர் வறட்சியின் காரணமாக ஆறுகள் காய்ந்து போதல், காலநிலை மாற்றம், மெசபடோமியாவுடனான வணிகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, அயலவர்களின் தொடர் கடல்வழி தாக்குதல். இல்லை, எது வந்து சேராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, சேராது வந்து அயலவர்களின் தொடர் கடல் வழி தாக்குதல். இதுதான் சேராது. மீதி இருக்க 3மே வந்து வரலாற்று ஆசிரியர்களால் கணிக்கப்படும் நிகழ்வுகள் தான். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹரப்பா சமூகம் உறுதியான மைய நிர்வாகத்தின் கீழ் இயங்கி இருக்க வேண்டும். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்பாட்டு பொருள்களிலும் எடைக்கற்கள் மற்றும் செங்கற்கள் ஆகியவற்றின் அளவீடுகளிலும் காணப்படும் சீரான தன்மை இதை உணர்த்துகிறது.
கூற்றும் சரிதான், அதுக்கான காரணமும் சரிதான். ஹரப்பா சமூகம் வந்து உறுதியான மைய நிர்வாகத்தின் கீழ் இயங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, பண்பாட்டு பொருள்களிலும் எடை கற்கள் மற்றும் செங்கற்கள் ஆகியவற்றின் அளவீடுகளிலும் காணப்படும் சீரான தன்மையை வந்து இதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட இந்த பொருட்கள் சிந்து நாகரிகத்திற்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் இடையேயான உறவை நிறுவுவதற்கான சான்றுகளாக முன்வைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருங்கற்கால தாளிகளில் உள்ள மெல்லிய கீறல்கள், தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்கால தாளிகளில் உள்ள மெல்லிய கீறல்கள் தான் சிந்து நாகரிகத்திற்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் இடையேயான உறவை நிறுவுவதற்கான சான்றுகளாக முன்வைக்கப்படுகின்றன. ஹரப்பா நாகரிக பகுதியில் பெரும்பாலான இடங்கள் இந்திய பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு உரியதாகிவிட்டதால் இந்தியாவில் அகழாய்வுக்கு உட்பட்ட பகுதிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, காலிபங்கன், லோத்தல், ராகி ஹர்கி, டோலவிரா. இது ரொம்ப முக்கியமானது. சிந்து நாகரிக மக்களிடம் இல்லாத பழக்கம் இது. இறந்த உடல்களை எரித்தல், இறந்தவர்களை புதைத்தல் மற்றும் புதைக்குழிகளில் அணிகலன்களை வைத்தல், இரும்பு ஆயுதங்களை கொண்டு வேட்டையாடுதல், இயற்கையையும் அரச மரங்களையும் வழிபடுதல். இதில் எது வந்து சிந்து நாகரிக மக்களிடம் இல்லாத பழக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பழக்கம் இல்லைன்னா இரும்பு ஆயுதங்களை கொண்டு வேட்டையாடுதல். ஏன்னா ஹரப்பா மக்கள் வந்து இரும்பின் பயனை வந்து அறிந்திருக்கவில்லை, அதனால சி தான் வரும். இறந்த உடல்களை எரித்தனர், சரிதான். இறந்தவர்களை புதைத்தல் மற்றும் புதைக்குழிகளில் அணிகலன்களை வைத்தல், இது சரிதான். இயற்கையையும் அரச மரங்களையும் வழிபடுதல், இது சரிதான். இல்லை, இரும்பு ஆயுதங்களை கொண்டு வேட்டையாடுதல், இதுதான் இல்லாத பழக்கம். ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்த தொல்லியல் துறை இயக்குனர் சர் ஜான் மார்ஷல். இது ரொம்ப முக்கியமானது. இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனராக இருந்தவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். பழந்தமிழகத்தைச் சேர்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் போன்றவை இந்தியாவின் எத்தனையாவது நகரமயமாக்கத்தின் பகுதிகளாகும்? இரண்டாம் நகரமயமாக்கலின் பகுதிகளாகும். அரிக்கமேடு, கீழடி, உறையூர் இதெல்லாம் வந்து இந்தியாவின் எத்தனையாவது நகரமயமாக்கத்தின் பகுதிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டாவது நகரமயமாக்கத்தின் பகுதிகள். அப்ப முதல் நகரமயமாக்கத்தின் வெளிப்பாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிந்து நாகரிகம். எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஸ் எனப்படுகிறது. எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு. மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடும் கல்வெட்டு குறிப்புகள், கியூனிஃபார்ம் குறிப்புகள். மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடும் கல்வெட்டு குறிப்புகள் எதுனா கியூனிஃபார்ம் குறிப்புகள். சிந்துவெளி நாகரிகம் முதலில் எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது? 1921 சிந்துவெளி நாகரிகம் முதலில் எந்த ஆண்டு கண்டறியப்பட்டதுன்னா 1921. கீழ்கண்ட கூற்று மற்றும் காரணத்தை ஆராய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. தொல்லியலாளர் சர் ஜான் மார்ஷல் சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் கிமு 3250 முதல் கிமு 2750 வரை என குறிப்பிட்டுள்ளார். தொல்லியலாளர் சர் ஜான் மார்ஷல் வந்து சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் வந்து கிமு 3250 முதல் கிமு 2750 வரை என குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இவர் தொல்பழங்காலத்திலேயே சிறப்புற்று விளங்கிய ஆரிய நாகரிகத்துடன் சிந்துவெளி நாகரிகத்தை ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து தவறு. இவர் வந்து தொல்பழங்காலத்திலேயே சிறப்புற்று விளங்கிய திராவிட நாகரிகத்துடன் தான் ஒப்பிடுகிறார், இல்ல ஆரிய நாகரிகம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனால காரணம் வந்து தவறு, கூற்று சரி, காரணம் வந்து தவறு. ஆப்ஷன் வந்து ஏ, கூற்று சரி, காரணம் வந்து தவறு. ஆரிய நாகரிகம் வராது, திராவிட நாகரிகம் தான் வரணும். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. பண்டைய இடப்பெயர்கள், தற்போதைய அமைவிடம். கொர்க்கை மைலம். கொர்க்கை மைலம் வந்து தற்போதைய பாகிஸ்தான்ல இருக்கு. கொர்க்கை மைலம் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. மூணாவதா கொடுத்திருக்காங்க. ஆளூர், ஆசூர்,
ஆலூர் ஆசூர் வந்து ஆப்கானிஸ்தான். ஹரப்பா வந்து சிந்து மாகாணம். பிராகிய மொழி பலுச்சிஸ்தான். கொர்க்கை மயிலம் வந்து பாகிஸ்தான். ஆலூர் ஆசூர் ஆப்கானிஸ்தான். ஹரப்பா சிந்து மாகாணம். பிராகிய மொழி வந்து பலுச்சிஸ்தான். 3 1 4 2 இதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. சரியான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹரப்பா லர்கானா மாவட்டம், மொகஞ்சதாரோ மாண்ட்கோமரி மாவட்டம். ஹரப்பா ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில், மொகஞ்சதாரோ 1920ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. இல்ல சரியானது வந்து ஹரப்பா ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில். ஹரப்பா வந்து ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில், இதுதான் சரியானது. ஹரப்பா எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா மாண்ட்கோமரி மாவட்டம், இல்லை லர்கானா மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொகஞ்சதாரோ தான் லர்கானா மாவட்டம் வரும். இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால ஏவும் பியும் தவறானது. மொகஞ்சதாரோ 1920ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொகஞ்சதாரோ வந்து 1922 கண்டறியப்பட்டது. அதனால சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா வந்து ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில், இதுதான் சரியானது. சிந்துவெளி மக்கள் திராவிடர்களாக தான் இருக்க வேண்டும் என்று கருதிய வரலாற்று அறிஞர்களில் பொருந்தாதவர் யார்? சிந்துவெளி மக்கள் வந்து திராவிடர்களாக தான் இருக்க வேண்டும் என்று கருதிய வரலாற்று அறிஞர்கள்ல பொருந்தாதவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இல்ல பொருந்தாதவர் யாருன்னா சர் மார்டிமர் வீலர். யாரெல்லாம் திராவிடர்களாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு கருதினார்கள்னா சர் ஜான் மார்ஷல், ஆர்டி பானர்ஜி, ஹீராஸ் பாதிரியார். இந்த 3 பேருமே திராவிடர்களாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு கருதினார்கள். காஞ்சியை ஆட்சி செய்த நந்திவர்ம பல்லவன் தமிழ் அரசர்களை எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்? காஞ்சியை ஆட்சி செய்த நந்திவர்ம பல்லவன் தமிழ் அரசர்களை எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திராவிட மன்னர்கள் அப்படின்னு, இது முக்கியமானது. அதே மாதிரி தமிழ் மன்னர்களை வந்து திரமிழ ராஜாக்கள் அப்படின்னு எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளனர் அப்படின்னு கேட்பாங்க. தமிழ் மன்னர்களை வந்து திரமிழ ராஜாக்கள் அப்படின்னு எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரா விஜயம் என்ற நூலில் வந்து தமிழ் மன்னர்களை திரமிழ ராஜாக்கள் அப்படின்னு குறிப்பிட்டுள்ளனர். இந்த மதுரா விஜயம் என்ற நூலை யார் எழுதினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கங்காதேவி. அடுத்தது திருமிளிகை அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யவனர்கள். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. திருமிளிகை அப்படின்றது யாருன்னா யவனர்கள். இல்லை கொஸ்டின்ல வந்து காஞ்சியை ஆட்சி செய்த நந்திவர்ம பல்லவன், இந்த கொஸ்டின்ல வந்து காஞ்சியை ஆட்சி செய்த நந்திவர்ம பல்லவன் வந்து தமிழ் அரசர்களை எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்னா திராவிட மன்னர்கள் அப்படின்னு குறிப்பிட்டுள்ளார். மித்த பாயிண்ட் எல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க. தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. சிந்துவெளி நகரங்களில் தெருக்கள் கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் அமைந்திருந்தன. இது வந்து சரிதான். சிந்துவெளி நகரங்களில் வந்து தெருக்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் அமைந்திருந்தன. இது வந்து சரிதான். அடுத்தது பாருங்க, பெரிய தெருக்கள் 33 அடி அகலமும் சிறிய தெருக்கள் 9 அடி முதல் 12 அடி வரை அகலமும் கொண்டிருந்தன. இல்லை பியும் சரியானதான். பெரிய தெருக்கள் வந்து 33 அடி அகலமும் சிறிய தெருக்கள் வந்து 9 அடி முதல் 12 அடி வரை அகலமும் கொண்டிருந்தன. இதுவும் சரிதான். அடுத்தது, கட்டடங்கள் கட்டுவதற்கு சுடாத செங்கற்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. இல்லை சி தான் தவறானது. கட்டடங்கள் கட்டுவதற்கு சுட்ட செங்கற்கல்கள் மட்டுமே தான் பயன்படுத்தப்பட்டது. இல்லை சுடாத செங்கற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சி தான் தவறானது. கிணற்று சுவர் கட்ட ஆப்பு வடிவ செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. இதில் டி வந்து சரியானது தான். இல்லை தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சி தான் தவறானது. மொகஞ்சதாரோவில் உள்ள பொது குளியல் குளத்தின் தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக எதனால் பூசப்பட்டு இருந்தது? இது ரொம்ப முக்கியமானது. மொகஞ்சதாரோவில் உள்ள பொது குளியல் குளத்தின் தரைப்பகுதி வந்து நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக எதனால் பூசப்பட்டு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீலக்கீலால். ஹரப்பாவில் உள்ள தானிய களஞ்சியம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. ஹரப்பாவில் உள்ள தானிய களஞ்சியம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானிய களஞ்சியத்தின் நீளம் வந்து 168 அடி, அகலம் வந்து 135 அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். தானிய களஞ்சியத்தின் நீளம் 168 அடி, அகலம் வந்து 135 அடி. ஒன்று வந்து சரிதான். ரெண்டாவது, இதன் சுவர்கள் 52 அடி உயரமும் 9 அடி கனமும் உடையவை. இதன் சுவர்கள் வந்து 52 அடி உயரமும் 9 அடி கனமும் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சரிதான். இதில் 3 வரிசைகளாக அறைகள் கட்டப்பட்டு இருந்தன. இல்லை 3 தான் தவறானது. இதில் வந்து 2 வரிசைகளாக தான் அறைகள் கட்டப்பட்டு இருந்தது. இல்லை 3 வரிசைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதில் 3 வந்து தவறானது, 1 2 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி, 1 மற்றும் 2 சரி. சிந்துவெளி மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டுகளில் அதிகமாக கிடைத்த பொருள்கள் கோழிகள். சிந்துவெளி மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டுகளில் அதிகமாக கிடைத்த பொருள்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோழிகள். சிந்துவெளி மக்கள் அறியாத உலோகம் மற்றும் விலங்கு எது? இது ரொம்ப முக்கியமானது. சிந்துவெளி மக்கள் அறியாத உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா இரும்பு. அதே மாதிரியே விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா குதிரை. சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் எது? சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்டில் என்ற மீனின் எலும்பு. கட்டில் என்ற மீனின் எலும்பு. கீழ்கண்ட கூற்று மற்றும் காரணத்தை ஆராய்க அப்படின்னு சொல்லி கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிந்துவெளி மக்களுக்கும் பண்டைய தமிழகத்திற்கும் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் முறையில் நெருங்கிய தொடர்பு இருந்தது. சிந்துவெளி மக்களுக்கும் பண்டைய தமிழகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா இறந்தவர்களை அடக்கம் செய்யும் முறையில் நெருங்கிய தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. இரு பண்பாட்டிலும் இறந்தவர்களை வடக்கு தெற்காக புதைக்கும் வழக்கமும் உருண்டை வடிவம் கொண்ட ஈமத்தாளிகளை பயன்படுத்தும் வழக்கமும் இருந்தன. அதுக்கான காரணமும் சரிதான். இரு பண்பாட்டிலும் இறந்தவர்களை வடக்கு தெற்காக புதைக்கும் வழக்கமும் உருண்டை வடிவம் கொண்ட ஈமத்தாளிகளை பயன்படுத்தும் வழக்கமும் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து பி, கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. நிலத்தை இரு வழியாக சுற்றுவதற்கான அடையாளங்கள் சிந்துவெளி நாகரிகத்தில் எங்கு காணப்படுகின்றன? காளிபங்கன்ல. காளிபங்கன் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நிலத்தை இரு வழியாக உழுததற்கான அடையாளங்கள் சிந்துவெளி நாகரிகத்தில் எங்கு காணப்பட்டதுன்னா காளிபங்கன்ல. சிந்துவெளி மக்கள் நிலத்தை அளக்க எந்த அளவுகோலை பயன்படுத்தினர்? வெண்கல அளவுகோலை. சிந்துவெளி மக்கள் நிலத்தை அளக்க எந்த அளவுகோலை பயன்படுத்தினார்கள்னா வெண்கல அளவுகோலை. உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எங்கு காணப்படுகிறது? லோத்தல்ல. லோத்தல் எங்க இருக்குன்னா குஜராத். உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எங்கு காணப்படுகிறதுனா லோத்தல்ல. லோத்தல் எங்க இருக்குன்னா குஜராத். இது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்ஆர் ராவால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த லோத்தல் வந்து யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா எஸ்ஆர் ராவால் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்தது பொறுத்துக. நாகரிக இடங்கள் கொடுத்திருக்காங்க, நதியோரம் கொடுத்திருக்காங்க. இந்த சைடு வந்து நாகரிக இடங்கள் கொடுத்திருக்காங்க, இந்த சைடு வந்து நதிகள் கொடுத்திருக்காங்க. ஹரப்பா. ஹரப்பா வந்து ராவி நதி. மொகஞ்சதாரோ சிந்து நதி. மொகஞ்சதாரோ வந்து சிந்து நதி. காளிபங்கன். காளிபங்கன் காகர் நதி. சாகுந்தாரோ சரஸ்வதி நதி. இதெல்லாம் முக்கியமானது. ஹரப்பா வந்து ராவி நதி, மொகஞ்சதாரோ சிந்து நதி, காளிபங்கன் காகர் நதி, சாகுந்தாரோ சரஸ்வதி நதி. 4 1 2 3 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. ஹரப்பாவில் கிடைத்த பசுபதி முத்திரையில் யோகியின் வலப்புறமாக அமைந்துள்ள விலங்குகள் எவை? பசுபதி முத்திரையில் யோகியின் வலப்புறமாக அமைந்துள்ள விலங்குகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வலப்புறமாக அமைந்த விலங்குகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா யானையும் புலியும் தான். வலப்புறம்னு கேட்டாங்கன்னா யானை புலி வரும். அதே மாதிரி இடப்புறம்னு கேட்டாங்கன்னா இடப்புறம் என்னெல்லாம் வரும்னா காண்டாமிருகம் எருமை. இதெல்லாம் வந்து இடப்புறம் வரும். இது நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வலப்புறம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. யானை புலி இது ரெண்டும் வரும். அதே மாதிரி இடப்புறம் கேட்டாங்கன்னா காண்டாமிருகம் எருமை வரும். சிந்துவெளி மக்களிடம் மரங்களை வழிபடும் வழக்கத்தில் முதன்மையாக இருந்த மரம் அரச மரம். சிந்துவெளி மக்களிடம் மரங்களை வழிபடும் வழக்கத்தில் முதன்மையாக இருந்த மரம் எதுனா அரச மரம். சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படும் சித்திர எழுத்துக்கள் எவ்வாறு எழுதப்பட்டிருந்தன? இடமிருந்து வலமாக ஒரு வரியும் வலமிருந்து இடமாக மற்றொரு வரியும். இடமிருந்து வலமாக லெஃப்ட்ல இருந்து ரைட் வந்து ஒரு வரியும், அதே மாதிரியே வலமிருந்து இடமாக ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்து ஒரு வரியும் இருந்தது.
இதில் டி தான் சரியானது. இடமிருந்து வலமாக ஒரு வரியும் வலமிருந்து இடமாக மற்றொரு வரியும் இருந்தது. சிந்துவெளி மக்கள் தரைவழி வணிகம் செய்யும் பொருட்டு ஏறத்தாழ எத்தனை தொலைவு வரை பயணம் மேற்கொண்டதாக அறிய முடிகிறது? 3000 மைலுக்கும் மேல். சிந்துவெளி மக்கள் தரைவழி வணிகம் செய்யும் பொருட்டு ஏறத்தாழ எத்தனை தொலைவு வரை பயணம் மேற்கொண்டதாக அறிய முடிகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மைலில் வரும். 3000 மைலுக்கு மேல் பயணம் மேற்கொண்டதாக அறிய முடிகிறது. ஆரியர் இந்தியாவுக்கு வந்தபோது திராவிடர்கள் எந்த நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர்? சுமேரியா, அடுத்தது பாபிலோனியா. ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது திராவிடர்கள் எந்த நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள்னா சுமேரியா மற்றும் பாபிலோனிய நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். சிந்துவெளி மக்களின் உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள் பற்றிய சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. அவர்கள் மாமிசம் உண்பதை தவிர்த்தனர், பருத்தி ஆடைகளை மட்டுமே அணிந்தனர், கம்பளியை அறிந்திருக்கவில்லை, ஆண் பெண் இருபாலரும் மங்கோலியரை போல் தலையில் முண்டாசு கட்டி கொண்டனர், பெண்கள் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தவில்லை. இதில் எது சரியான வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் மங்கோலியரை போல் தலையில் முண்டாசு கட்டி கொண்டனர் அப்படின்றதுதான் சரியானது. சிந்துவெளி மக்கள் மாமிசம் உண்பதை தவிர்த்தனர் அப்படின்னு கொடுத்திருக்க தவறு. மாமிசம் உண்பார்கள், அதே மாதிரியே பருத்தி ஆடைகளை மட்டும் அணிந்தனர், கம்பளி அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் பருத்தி, கம்பளி, நாற்பட்டு இதெல்லாம் அணிந்தார்கள், அதனால பியும் தவறு தான். பெண்கள் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தினார்கள், அதனால டியும் தவறானது தான். இல்லை, சரியானது சி தான் சரியானது. சரியான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழடி சிவகங்கை மாவட்டம், லோத்தல் ராஜஸ்தான், காளிபங்கன் குஜராத், பனவாளி சிந்து மாகாணம். இல்லை, பார்த்தோன்னே நமக்கு தெரியும் லோத்தல் குஜராத் வரும், ராஜஸ்தான் கொடுத்துருக்காங்க. இல்லை பி தவறானது. கேட்டிருக்கிறது சரியானது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரியே பாருங்க, காளிபங்கன் ராஜஸ்தான் வரணும், ஆனால் குஜராத் கொடுத்துருக்காங்க. அப்போ சியும் தவறானது தான். அப்போ இது ரெண்டில் தான் ஏதோ ஒன்று சரியானது. கீழடி சிவகங்கை மாவட்டம் அப்படின்றது நமக்கு தெரியும், ஏ சரியானது. பனவாளி சிந்து மாகாணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறானதா. பனவாளி ஹரியானா வரும். சிந்துவெளி மக்கள் இறந்த உடலை அடக்கம் செய்வதில் எத்தனை வழிமுறைகளை பின்பற்றினர்? சிந்துவெளி மக்கள் இறந்த உடலை அடக்கம் செய்வதில் எத்தனை வகையான வழிமுறைகளை பின்பற்றினார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வகையான வழிமுறைகளை பின்பற்றினார்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முழு உடலையும் புதைப்பது, இது ஒரு வழி. 2வது எரிந்த பின் தாளிகளில் புதைப்பது. 3வது திறந்த வெளியில வச்சு பறவைகள்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த எலும்புகளை புதைக்கிறது. இந்த 3 வழிகள் தான். சிந்துவெளி நாகரிகத்தின் அழிவிற்கான காரணங்களுள் ஆரியர் படையெடுப்பு என்பதை உறுதிப்படுத்தும் சான்றாக வரலாற்று அறிஞர்கள் எதனை சுட்டி காட்டுகின்றனர்? எதன்னு பார்த்தீங்கன்னா, மொகஞ்சதாரோவில் கிடைத்துள்ள மண்டை ஓடுகளில் காணப்பட்ட வெட்டு காயங்கள். சிந்துவெளி நாகரிகத்தின் அழிவிற்கான காரணங்களுள் ஆரியர் படையெடுப்பு என்பதை உறுதிப்படுத்தும் சான்றாக வரலாற்று அறிஞர்கள் எதை சுட்டிக்காட்டியுள்ளனர்? மொகஞ்சதாரோவில் கிடைத்துள்ள மண்டை ஓடுகளில் வெட்டு காயங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளனர். சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்புள்ளது என்று நிரூபித்த அறிஞர்கள் யார் பொருந்தாதவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, பொருந்தாதவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஹீராசு பாதிரியார், ஐராவத மகாதேவன், பாலகிருஷ்ணன், எஸ்.ஆர். ராவ். இல்ல, பொருந்தாதவர் யாருன்னா எஸ்.ஆர். ராவ் தான் பொருந்தாதவர். சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்புள்ளது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஹீராசு பாதிரியார், ஐராவத மகாதேவன், பாலகிருஷ்ணன். இதுல பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, எஸ்.ஆர். ராவ். சிந்துவெளி நாகரிகம் எந்த வகையான நாகரிகம் என அறிஞர்களால் உறுதி செய்யப்பட்டது? சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகம் அப்படின்னு யாரால் உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா சர் மார்டிமர் வீலரால். அடுத்தது ஷில்டேவால். இழந்த மெழுகு செயல்முறை ஹரப்பா மக்களுக்கு தெரிந்திருந்தது என்பதை காட்டும் வெண்கல சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அதாவது லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் ஹரப்பா மக்களுக்கு தெரிந்திருந்தது என்பதை காட்டும் வெண்கல சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மொகஞ்சதாரோல நடனமாடும் பெண் சிலை.
சிந்துவெளி எழுத்துக்கள் குறித்த ஆய்வுகள்ல தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூரி நோரோசோவ் கணினி மூலம் சிந்துவெளி எழுத்துக்கள் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர். யூரி நோரோசோவ் வந்து கணினி மூலம் சிந்துவெளி எழுத்துக்களை பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர். இது வந்து சரிதான், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. யூரி நோரோசோவ் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கணினி மூலம் சிந்துவெளி எழுத்துக்களை பகுப்பாய்வு செய்த எந்த அறிஞர்னா ரஷ்ய அறிஞர். அடுத்தது ஐராவத மகாதேவன் ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதாக கூறினார். இல்லை பியும் சரியானதான், இது கூட தனி கொஸ்டினா கேட்பாங்க. ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதாக கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஐராவத மகாதேவன். மயிலாடுதுறை இங்கு கிடைத்த கற்கோடாரியின் குறியீடுகள் சிந்துவெளியின் குறியீடுகளை ஒத்திருக்கின்றன. இல்லை சியும் சரியானதா. மயிலாடுதுறை வந்து இங்கு கிடைத்த கற்கோடாரியின் குறியீடுகள் வந்து சிந்துவெளியின் குறியீடுகளை ஒத்திருக்கின்றன அப்படின்றதும் சரியானதா. மேல பெரும்பள்ளம் இங்கு கிடைத்த குறியீடுகள் எகிப்திய ஹைரோகிளிபிக்ஸ் எழுத்துக்களை போன்று உள்ளது. இல்லை டி தான் தவறானது. மேல பெரும்பள்ளத்தில் கிடைத்த பானைகளின் குறியீடுகள் வந்து மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட லட்சணைகளை போன்று உள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கு கிடைத்த குறியீடுகள் வந்து எகிப்திய ஹைரோகிளிபிக்ஸ் எழுத்துக்களை போன்று உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை டி தான் தவறானது. சிந்துவெளி மக்களின் சமயம் தொடர்பான வாக்கியங்களை ஆராய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. அவர்கள் இயற்கையை வணங்கினார்கள், அரச மரத்தை வழிபட்டார்கள், காளிபங்கனில் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன, இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் இருந்ததே இல்லை, முற்றிலும் எரிக்கவே செய்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர்கள் இயற்கையை வணங்கினார்கள், அரச மரத்தை வழிபட்டார்கள் அப்படின்றது சரிதான். காளிபங்கனில் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன, இல்லை ரெண்டாவதும் சரிதான். 3வது இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது தவறு. இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் வந்து இருந்தது, முற்றிலும் எரிக்கவே செய்தன அப்படின்னு சொல்லியிருக்கிறது தவறானது. எரிக்கவும் செஞ்சிருக்காங்க, ஆனால் இதுக்கான சான்றுகள் வந்து அரிதாக தான் கிடைத்துள்ளது. அதனால 3 வந்து தவறானது, 1 2 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ, 1 மற்றும் 2 சரி. ஹரப்பா முத்திரைகளில் பரவலாக காணப்படும் ஜெபு என்பது எதை குறிக்கிறது? ஒரு பெரிய மாட்டின் இனத்தை குறிக்கும். ஒரு பெரிய வகை மாட்டின் இனத்தை குறிக்கும். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹரப்பா பண்பாட்டு பகுதிகளில் நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்துள்ளன. ஹரப்பா பண்பாட்டு பகுதிகளில் நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் வந்து கிடைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா இவை எல்லாமே வணிக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. பழங்கால நாகரிகங்களையும் அவற்றின் முக்கிய பங்களிப்புகளையும் பொறுத்துக. எகிப்து நாகரிகம், பிரமிடுகள். எகிப்து நாகரிகம் வந்து பிரமிடுகள். அடுத்தது மெசபடோமியா நாகரிகம், நாட்காட்டி உருவாக்கம், வானியல். மெசபடோமியா நாகரிகம் வந்து நாட்காட்டி உருவாக்கம். சீன நாகரிகம், தத்துவம், கண்டுபிடிப்புகள். இது எல்லாமே சீன நாகரிகம். 3 1 2 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. எகிப்து நாகரிகம், பிரமிடுகள், மெசபடோமியா நாகரிகம், நாட்காட்டி உருவாக்கம், சீன நாகரிகம், தத்துவம், கண்டுபிடிப்புகள். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெசபடோமியா நாகரிகத்தின் அசிரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை கூற்றே தவறானதா. அசிரியர்கள் வந்து சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர்கள் கிடையாது. இப்போ கூற்று வந்து தவறானது. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா அசிரிய ஆட்சியாளரின் ஆவணம் ஒன்று மெலுக்காவில் இருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணமும் தவறுதான். அசிரிய ஆட்சியாளர்கள் வராது. அக்காடிய பேரரசர் நாரம்சின் என்பவரின் ஆவணம் தான் மெலுக்கா பற்றி கூறுகிறது. அக்காடிய பேரரசர் நாரம்சின் என்பவரின் ஆவணம் தான் மெலுக்கா பற்றி கூறுகிறது. அப்ப கூற்றும் தவறுதான், காரணமும் தவறுதான். கூற்றும் காரணமும் தவறானது. பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை விலக்கி கூறும் பண்டைய பாபிலோனியாவின் ஒரு முக்கியமான ஆவணம் ஹமுராபியின் சட்டம். ஹமுராபியின் சட்டம். ஹரப்பா மக்களின் ஆடை மற்றும் அணிகலன்கள் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. இல்ல தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஹரப்பா மக்கள் பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்தார்கள். ஏ வந்து சரிதான். அவர்கள் செம்மணிக்கல் கார்னீலியன் செம்பு மற்றும் தங்கத்தாலான அணிகலன்களை செய்தார்கள். இல்லை பியும் சரிதான். சங்கு வளையல்களை செய்து பயன்படுத்தினர். சியும் சரியானதுதான். இந்த அணிகலன்கள் சீனாவிற்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதில் டி தான் தவறானது. இந்த அணிகலன்கள் வந்து சீனாவிற்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்றது தவறானது. ஹரப்பா மக்கள் வந்து இந்த அணிகலன்களை எங்கு ஏற்றுமதி செய்தார்கள்னா மெசபடோமியாவுக்கு தான் ஏற்றுமதி செய்தார்கள். மெசபடோமியாவிற்கு தான் ஏற்றுமதி செய்தார்கள். இப்போ மொதல் 3 வந்து சரியானது. இல்லை தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி தான் தவறானது. உலகின் தொன்மையான நாகரிகங்களை அவற்றின் காலக்கோடுடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெசபடோமியா நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், சீன நாகரிகம். இதோட காலக்கோடோடு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே கிமு தான் வரும். மெசபடோமியா நாகரிகம் வந்து 3500 2000 மூணாவதாக இருக்கு. அடுத்து எகிப்து நாகரிகம் 3100 1100. சிந்துவெளி நாகரிகம் 3300 1900. அடுத்து சீன நாகரிகம் 1700 1122. 3 1 4 2 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ 3 1 4 2. ஃபர்ஸ்ட் மெசபடோமியா நாகரிகம் 3500 2000. அடுத்து என்ன வரணும்னா சிந்துவெளி நாகரிகம் வச்சுக்கோங்க. சிந்துவெளி நாகரிகம் 3300 1900. அடுத்தது எகிப்து நாகரிகம் 3100 1100. கடைசியா சீன நாகரிகம் 1700 1122. 3500 ஃபர்ஸ்ட் மெசபடோமியா. ஃபர்ஸ்ட் வந்து மெசபடோமியா, ரெண்டாவது சிந்துவெளி நாகரிகம், மூணாவது எகிப்து நாகரிகம், நாலாவது சீன நாகரிகம். ஃபர்ஸ்ட் வந்து 3500, அடுத்து 200 குறைஞ்சா 3300, அடுத்து 200 குறைஞ்சா 3100. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2000 1900 1100 1122. இது அப்படியே வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மெசபடோமியா, சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இந்திய தொல்லியல் துறை 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1861 யாரால் நிறுவப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமால். இவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நில அளவையாளர். கூற்று வந்து சரிதான். இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா இதன் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. இதுக்கான காரணம் வந்து தவறு. இதன் தலைமையகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லியில இருக்கு. இங்க கொல்கத்தா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கூற்று மட்டும்தான் சரி, காரணம் வந்து தவறு. ஆப்ஷன் வந்து சி, கூற்று சரி ஆனா காரணம் வந்து தவறு. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்க இருக்குன்னா புதுடெல்லியில இருக்கு. ஹரப்பா நகர திட்டமிடல் தொடர்பான கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஹரப்பா நகர திட்டமிடல் தொடர்பான கீழ்காணும் வாக்கியங்கள்ல எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. மேல் நகர அமைப்பு வந்து சற்று தாழ்வானது மற்றும் அதிக பரப்பளவை கொண்டது. ஒன்னே தவறானதா. மேல் நகர அமைப்பு வந்து சற்று உயரமானது, தாழ்வானது வராது, உயரமானது. இதை வந்து கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒன்னே தவறானது தான். தாழ்வானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ் நகர அமைப்பு தான் தாழ்வானது. இல்லை மேல் நகர அமைப்பு வந்து தாழ்வானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று தவறானது. ரெண்டாவது கீழ் நகர அமைப்பின் பொதுமக்கள் வசித்தனர். ரெண்டாவது வந்து சரிதான். கீழ் நகர அமைப்பில் தான் பொதுமக்கள் வசிப்பார்கள். அங்கே தான் அதிக பரப்பளவு கொண்டது. அதே மாதிரியே கீழ் நகர அமைப்பு தான் சற்று தாழ்வானது. இது எல்லாமே கீழ் நகர அமைப்பில் வரும். மூணாவது கோட்டை எனப்பட்ட நகரத்தின் மேற்கு பகுதியை நகர நிர்வாகிகள் பயன்படுத்தினார்கள். இல்லை 3 சரிதான். இல்லை 1 மட்டும் தான் தவறானது. 2 3 சரியானது தான். ஆப்ஷன் வந்து பி, 2 மற்றும் 3 சரி. வரலாற்று ஆய்வாளர்களையும் அவர்களது கண்டுபிடிப்புகளையும் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 பேர் கொடுத்துருக்காங்க. சார்லஸ் மேசன், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஜான் மார்ஷல். இந்த 3 பேர்த்தோட கண்டுபிடிப்புகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்லஸ் மேசன் ஹரப்பாவின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர். இது தனி கொஸ்டினா கேட்பாங்க. ஹரப்பாவின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் மேசன். அடுத்தது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து ஒரு நில அளவையாளர். இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட உதவிய நில அளவையாளர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஜான் மார்ஷல் வந்து ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோக்கு இடையே பொதுவான அம்சங்களை கண்டறிந்தவர். ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோக்கு இடையே
பொதுவான அம்சங்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜான் மார்ஷல். இவர் யாருன்னா இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனராக இருந்தவர். அப்போ சார்லஸ் மேசன் வந்து 2, அடுத்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் 3, ஜான் மார்ஷல் வந்து 1, 2 3 1 இதுதான் சரியானது. ஆப்ஷனில் பாருங்க 2 3 1 ஏ தான் சரியானது. கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானதை கண்டறிக. சிந்துவெளி மக்களுக்கிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது. ஏ வந்து சரிதான், சிந்துவெளி மக்களுக்கிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்தது. அடுத்தது அவர்கள் ஆபரணங்கள் செய்ய கார்னேலியன் எனப்படும் சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள். இல்லை பியும் சரியானது தான். இல்லை தவறானது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது அவர்கள் பருத்தி மற்றும் கம்பளி ஆடைகளை உபயோகித்தனர். இல்லை சியும் சரியானதான். அரண்மனைகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் இருந்ததற்கான உறுதியான சான்றுகள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இல்லை டி தான் தவறானது. அரண்மனைகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் இருந்ததற்கான உறுதியான சான்றுகள் வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இல்லை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை டி தான் தவறானது. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்றான கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் குறித்த சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேவிடி அப்படின்னா என்னன்னா கொற்கை வஞ்சி தொண்டி. இந்த வளாகத்தோட சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொற்கை வஞ்சி தொண்டி பாகிஸ்தானில் இன்றும் உள்ள இடங்கள். இந்த ஒன்று வந்து சரிதான். காவிரி பொருன்ஸ் இதெல்லாம் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள். இதுவும் சரிதான். காவிரி வாலா பொருணை இது பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள். இல்லை மூணுமே சரியானதா, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பாகிஸ்தானில் இன்றும் உள்ள இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொற்கை வஞ்சி தொண்டி. அதே மாதிரியே ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி பொருன்ஸ். அடுத்து பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி வாலா பொருணை. இது எல்லாமே சரியானதான், அனைத்தும் சரி. சிந்துவெளி நாகரிகத்தின் கண்டுபிடிப்புகளும் அவை கண்டறியப்பட்ட இடங்களும் சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாபெரும் கூட்டரங்கு ஹரப்பா. இல்லை ஏ வந்து தவறு. கூட்டரங்கு வந்து எங்க இருக்குன்னா மொகஞ்சதாரோல இருக்கு, ஹரப்பால இல்லை. ஹரப்பால என்ன இருக்குன்னா தானிய களஞ்சியம் தான் இருக்கு. அப்ப ஏ வந்து தவறானது. அடுத்தது கப்பல் கட்டு மற்றும் செப்பனிடும் தளம் ராகி ஹர்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை பியும் தவறானது தான். கப்பல் கட்டு மற்றும் செப்பனிடும் தளம் வந்து எங்க இருக்குன்னா லோத்தல் குஜராத் மாநிலம். இல்லை ராகி ஹர்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை பியும் தவறானது தான். தந்தத்தினாலான அளவுகோல் வந்து எங்கு கண்டறியப்பட்டதுன்னா லோத்தல்ல குஜராத் மாநிலத்தில். இல்லை சி தான் சரியானது. தந்தத்தினாலான அளவுகோல் அதாவது மிக சிறிய அளவீடு கொண்ட அளவுகோல் வந்து எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா லோத்தல் குஜராத் மாநிலத்தில். அடுத்தது நடனமாது வெண்கல சிலை வந்து எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா காளிபங்கன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறானதா, மொகஞ்சதாரோல தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சரியானது வந்து சி தான் சரியானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. ஹரப்பா நாகரிகம் ஒரு வெண்கல கால நாகரிகம் என அழைக்கப்படுகிறது. கூற்று வந்து சரிதான். ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு வெண்கல கால நாகரிகம் தான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அக்கால மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்தினார்கள். அதுக்கான காரணமும் சரிதான். அக்கால மக்கள் வந்து வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்தினார்கள். கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. கூற்று சரி, காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. குஜராத் மாநிலம் லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோலின் மிக சிறிய அளவீடு எதுனா 1704 மில்லிமீட்டர். இது ரொம்ப முக்கியமானது. உலக புகழ்பெற்ற நினைவு சின்னங்கள் மற்றும் அவற்றை கட்டியவர்கள் குறித்த தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். இதுல வந்து எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக புகழ்பெற்ற நினைவு சின்னங்கள் மற்றும் அவற்றை கட்டியவர்கள் குறித்த தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிசா பிரமிடு குக்பு மன்னன். ஏ வந்து சரிதான். கிசா பிரமிடு வந்து யாரால் கட்டப்பட்டதுன்னா குக்பு மன்னனால். உர் ஜிகுராட் உர்னம் அரசன். இல்ல பியும் சரியானதா. அபு சிம்பல் இரட்டை கோயில்கள் வந்து 2ஆம் ராமெசிஸ் என்பதால் கட்டப்பட்டது. இல்ல சியும் சரியானதா. மெகர்கர் சர் ஜான் மார்ஷல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இல்ல டி தான் தவறானது. மெகர்கர் வந்து யாராலையுமே கட்டப்படல. இது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான். இல்ல சர் ஜான் மார்ஷல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டி தான் தவறானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. மொகஞ்சதாரோவில் கிடைத்த நடனமாது சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல் இது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என முதலில் நம்ப மறுத்தார். கூற்று வந்து சரிதான். மொகஞ்சதாரோவில் கிடைத்த நடனமாது சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல் வந்து இது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என
நம்ப மறுத்தாருதான். கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னா, இது போன்ற உருவாக்க முறை பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை என்பதனால் அவர் அவ்வாறு நினைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்று சரி, காரணமும் சரி, மற்றும் காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. மெகர்கர் குறித்த கீழ்காணும் கூற்றுகள்ல எது வந்து சரியான வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓரிடம். இது ஈரான் நாட்டில் அமைந்துள்ளது. இங்கு தொடக்க கால மனிதர்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று கிடைத்துள்ளது. இது சிந்துவெளி நாகரிகத்திற்கு பிந்தைய வாழ்க்கை நிலவிய இடமாகும். எது வந்து சரியான வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி தான் சரியானது. மெகர்கர் குறித்த சரியான வாக்கியம் எதுனா, இங்கு தொடக்க கால மனிதர்கள் வந்து வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று வந்து கிடைத்துள்ளது. இதுதான் சரியானது. ஏ வந்து ஏன் தவறானதுன்னா, இது பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மெகர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம், பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் கிடையாது. அதனால ஏ வந்து தவறு. அதே மாதிரியே இது ஈரான் நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியும் தவறானதா. மெகர்கர் வந்து பாகிஸ்தான் நாட்டில் தான் அமைந்துள்ளது, ஈரான் நாடு கிடையாது. பாகிஸ்தான் நாட்டில் வந்து பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளதுதான் மெகர்கர். அதே மாதிரியே இது வந்து சிந்துவெளி நாகரிகத்திற்கு பிந்தைய வாழ்க்கை நிலவிய இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியும் தவறானதான். மெகர்கர் வந்து சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. பிந்தைய வாழ்க்கை நிலவிய இடம் கிடையாது, முன்னோடி. மனிதர்களால் முதலில் உருவாக்கப்பட்ட எழுத்து வடிவம் எந்த நாகரிகத்தை சேர்ந்தது? சுமேரிய நாகரிகத்தை சேர்ந்தது. மனிதர்களால் முதலில் உருவாக்கப்பட்ட எழுத்து வடிவம் வந்து எந்த நாகரிகத்தை சேர்ந்ததுன்னா சுமேரிய நாகரிகத்தை சேர்ந்தது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னு பாருங்க. சிந்துவெளி மக்கள் மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் மேற்கொண்டனர். கூற்று வந்து சரிதான். சிந்துவெளி மக்கள் வந்து மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் மேற்கொண்டனர். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா பகுதிகளை குறிக்கும் மெசபடோமியாவின் சுமேர் பகுதிகளில் சிந்துவெளி முத்திரைகள் கிடைத்துள்ளன. கூற்று சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்கி உள்ளது. தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா பகுதிகளை குறிக்கும் மெசபடோமியாவின் சுமேர் பகுதிகளில் வந்து சிந்துவெளி முத்திரைகள் வந்து கிடைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். இதோட டெஸ்ட் 1க்கு வந்து 75 வினாக்கள் பார்த்திருப்போம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. டெஸ்ட் 2 பத்தின டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல சொல்லுவோம். டெலிகிராம் குரூப்ல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.